சாயி ராமாயணம் அத்தியாயம் 50 அஞ்ஞான காண்டம். முன்னதாக இந்த சச்சரித்திரத்தின் 39வது அத்தியாயத்தில் ஓர் உத்தமமான பக்தருக்கு சமத்த சாயி உபதேசம் அளித்த விவரம் எடுத்து உரைக்கப்பட்டது. ஆக பாபாவின் அருகில் அமர்ந்து கொண்டு அந்த பக்தர் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயத்தை ஆரம்பத்திலிருந்து ஒப்பித்து கொண்டிருந்தார். பாபாவுக்கு பாத சேவை செய்து கொண்டே மெல்லிய குரலில் கீதையை ஓதிக் கொண்டிருந்தார். 33வது ஸ்லோகம் முடிந்த பின் 34வது ஸ்லோகத்தை ஆரம்பித்தார். லயமடைந்த நிச்சலமான மனத்துடன் சன்னமான குரலில் ஓதுகை நிகழ்ந்ததால் மற்றவர்களுக்கு அது கேட்கவில்லை. ஆகவே ஓதுகையின் மூலநூல் எதுவென்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. 34வது ஸ்லோகத்தை அவர் ஆரம்பித்த போது அந்த உத்தமமான பக்தருக்கு சன்மார்க்கத்தை காட்டி அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பாபாவின் இதயத்தில் உதித்தது. அந்த பக்தரின் பெயர் நாராயண கோவிந்த சாந்தோர்கர். பாபா அவரிடம் கேட்டார், நானா, நீர் எதை முணுமுணுத்து ஓதுகிறீர்? ஓய், அதை வாய் திறந்து தெளிவாக ஓதினால் என்ன? இத்தனை நேரமாக முணுமுணுவென்று ஏதோ ஓதுகை நடப்பதை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சொற்களின் ஒளி தெளிவாக வெளிப்படவில்லை. ஓய், இவ்வாறு ஓதுவதன் சூக்குமம் என்ன? இக்கேள்விக்கு நானா தெளிவாக பதிலுரைத்தார். நான் கீதை பாடம் ஓதுகிறேன். மற்றவர்களுக்கு உபத்திரவமாக இல்லாமல் இருப்பதற்காக சன்னமாக ஓதுகிறேன். சரி சரி, அது இங்கே கூடியிருப்பவர்களுக்காக. ஆனால் எனக்கு கேட்கும்படியாகவாவது தெளிவாக ஓதும். நீர் பாடத்தை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீரா என்று பார்க்கிறேன் என்று சாயி சொன்னார். நானா பாபாவுக்கு வந்தனம் செலுத்திவிட்டு தத்வித்தி பிரணிபாதேன என ஆரம்பிக்கும் 34வது ஸ்லோகத்தை உரத்த குரலில் ஓதினார். அதை கேட்டு பாபா திருப்தி அடைந்தார். பின்ன அந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் என்ன என்ற கேள்விக்கு நானா விரிவாக பதிலுரைத்தார். நானாவின் விளக்கம் பண்டைய குருமார்கள் அளித்திருந்த பாதையிலேயே அமைந்தது. பாபாவன் தலையசைத்து அங்கீகரித்தார். பாபா நானாவை மறுபடியும் கேட்டார். நானா, இந்த செய்யுளின் 2வது அடியின் முதற் பகுதியை பாரும். உபதேசந்தி தே ஞானம் என்னும் சொற்களின் பொருள் பற்றி சிந்தனை செய்யும். ஞானம் என்னும் சொல்லுக்கு முன்பாக ஆ எழுத்து தொக்கி நிற்கும் குறியை சேர்த்து கொள்ளலாமா என்று பாரும். இவ்வாறு செய்தால் இச்சொல் அஞ்ஞானம் என மாறுபடும். சுலோகத்தின் பொருள் எதிர்மறை ஆகிவிடுமா என்றும் யோசியும். சங்கரானந்தர், ஞானேஸ்வரர், ஆனந்தகிரி, ஸ்ரீதரர், மதுசூதனர் போன்ற பேருரையாளர்கள் ஞானம் என்னும் சொல்லுக்கு அளித்திருக்கும் விளக்கம். அதை சகலரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அதை நானும் அறிவேன். ஆயினும் ஆ எழுத்து தொக்கி நிற்கும் குறியை சேர்த்துக் கொள்வதால் விளையும் அற்புதத்தை தெரிந்து கொண்டே நாம் ஏன் அதை கோட்டை விட வேண்டும்? இவ்வாறு கூறிய பின் கருணாமேகமான சாயி சகோர பட்சிகளுக்கு சாதக பட்சிகளுக்குமான தம் பக்தர்களுக்காக பொழிந்த போதனாமிர்தம் ஏற்கனவே விவரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் சாயிலீலா பத்திரிகை வாசகர்களில் சிலர் அந்த விளக்கத்தை மெச்சவில்லை என்பதும் சந்தேகப்படுகிறார்கள் என்பதும் ஆச்சரியத்தை அளிக்கிறது. ஆகவே சில பிரமாணங்களால் அஞ்ஞானம் என்னும் சொல் இங்கு நன்கு பொருந்துவதை நிரூபிக்கும் வகையில் சந்தேகிகளை திருப்தி செய்வதற்காக மேலும் ஒரு சிறிய முயற்சி செய்கிறேன். பாபாவுக்கு எப்படி சமஸ்கிருத ஞானம் இருந்திருக்க முடியும்? சிலருக்கு இந்த சந்தேகம் இருக்கலாம். ஞானிகளுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை என்றும் சந்தேகத்திற்கு காரணம் வேறெங்கேயோ புதைந்திருக்கிறது என்றும் அறிவீர்களாக. கதை கேட்பவர்களே, பரம்பொருளை கண்டவன் அனைத்தையும் கண்டவனாகிறான் என்பது பிரமாணம். இந்த வேத வசனத்தை ஒப்புக்கொள்ளாதவர் எவருமுளரோ? இந்த காட்சி அறிவு சாயிபாபாவுக்கு இருந்தது. பிரபஞ்சம் முழுவதையும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் சம்பூர்ணமாக பார்க்கும் சக்தி பெற்ற ஞானிகள் அறியாத விஷயம் ஏதும் உண்டோ? சூரியன் பிரகாசிப்பதும் அவர்களாலேயே அன்றோ? அத்தகைய ஞானம் படைத்தவர்களிடம் அஞ்ஞான இருள் எப்படி ஒட்டி கொள்ள முடியும்? அவர்களிடம் அனைத்து வித்தைகளும் பொதிந்து கிடக்கின்றன. சமஸ்கிருத மொழி மட்டும் என்ன பெரிய கொக்கு? ஆயினும்
சாயி லீலா வாசகர்களில் சிலர் சொல்கின்றனர், நானாவை நம்ப முடியாது, ஞானம் என்னும் சொல்லை அஞ்ஞானமாக மாற்றும் அகாரம் தொக்கி நிற்கும் குறியை தேவையில்லாமல் சேர்த்துக் கொள்வது நானா சுயமாக செய்த கற்பனையே. தம்முடைய புலமையை முழுமையாக பறைசாற்றுவதற்காக அகாரம் தொக்கி நிற்கும் இந்த அஞ்ஞான காண்டத்தை அவரே ஜோடித்திருக்கிறார். அர்த்தமில்லாத ஒரு விதண்டாவாதத்தை கிளறி விட்டிருக்கிறார். அகாரம் தொக்கி நிற்கும் குறியை தேவையில்லாமல் சேர்த்து ஞானத்தை அஞ்ஞானமாக்கி கீதைக்கு விபரீதமான விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். ஆயினும் உண்மையான நிலையை கவனித்து சூட்சகமாக சிந்தித்தால் சாயிலீலா பத்திரிகையில் வெளிவந்த 39வது அத்தியாயத்தின் கருத்தில் முரண்பாடு ஏதும் இல்லை என்பது நன்கு விளங்கும். நானா நம்பத் தகுந்தவரா நம்பத்தகாதவரா என்பது பற்றி எவரவருக்கு என்னென்ன அபிப்பிராயம் இருந்த போதிலும் அவர் அளித்திருக்கும் விருத்தாந்தத்தை பயனற்றதாகவோ அர்த்தமில்லாத பிதற்றலாகவோ நாம் கருதக்கூடாது. நானாவின் மீதிருக்கும் வெறுப்பை ஒதுக்கி வைத்துவிட்டு மனத்திரிவுக்கு உட்படாமல் கண்ணோட்ட தோஷத்தை தூர விரட்டிவிட்டால் சந்தேகிகளுக்கும் குற்றமற்ற காட்சி முழுமையாக கிடைக்கும். சாயி லீலா 39வது அத்தியாயத்தை மறுபடியும் படிக்காமல் இந்த அத்தியாயத்தில் மேற்கொண்டு சுலபமாக முன்னேற முடியும். ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவாய்மொழியாக வெளிவந்த ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஞான கர்ம சஞ்ஞான யோகம் என்னும் 4வது அத்தியாயத்தின் 34வது ஸ்லோகத்தில் அஞ்ஞானம் தொடர்பான உபதேசம் நிகழ்ந்தது. ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்.